நாமெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாமி என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு போய் வேண்டுறோம். வேண்டுதல் நிச்சயம் தேவை. ஆனால் உன் பிரச்சனை இறைவன் உனக்கு உணர்த்தி இருப்பான். அப்பொழுது தவறிவிட்டதினாலே பிரச்சனை தலைக்கு மேலே போய் இப்பொழுது சாமி காப்பாற்று காப்பாற்றுன்னா அந்த சாமி எப்படி வந்து காப்பாற்றும்? வாழ்க்கையில் நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் போன பிறகுதான் எங்கே போய் நாம் சரணடைவது என்று அலைந்து இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று சுற்றி திரிந்து இறைவனிடத்திலே போய் முறையிட்டு அங்கேயும் வெற்றி கிட்டாத பொழுது அவர்கள் தெய்வத்து மீதும் வெறுப்பை காட்டுகிறார்கள். தப்பு நாம் செய்துவிட்டு தெய்வத்தின் மீது வெறுப்பு காட்டுவதினால் என்ன பயன்? அதனால தான் குதிரைக்கு கடிவாளம் முக்கியம், யானைக்கு அங்குசம் முக்கியம். இவையெல்லாம் அதற்கு இம்சை தருவதாக இருந்தாலும் அது சரியாக இட்டுச் செல்வதற்கு பயன்படும். அதுபோலத்தான் நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது பெரியோர்களின் ஆலோசனை கேட்பது முக்கியம். அதை தவறவிட்டால் அங்குசம் இல்லாத யானையும் கவசமில்லாத குதிரையும் தன் இஷ்டத்திற்கும் திரிவது போலாகிவிடும். சிந்திப்போமா? வாழ்க்கையை செம்மையாக வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.